பகல் வெல்லும் குகையை காக்கைகள் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கத்திற்கு பெருந்தகைத்து பொல்லன அங்கே பூரம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்ப ஒள்ளியவர் செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை எய்தற்கு அரியது ஏந்த காலநிலையே செய்தற்கு அரிய செயல் கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இல்லைங்க, பாடலை கேட்டீங்களா? இந்த பாடலை தினமும் ஒரு 2 முறை கேளுங்க. கண்டிப்பாக ஒரு 7 நாள் 8 நாள்ல நல்லா மனப்பாடம் ஆயிடும். இதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு வரியை கொடுத்து அந்த வரியில ஏதாவது ஒரு வார்த்தையை விடுபட்டு அவங்க கேள்வி கேட்டாலும் நீங்க அழகா ஆன்சர் பண்ணிடுவீங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. புரியுதுங்களா? ஒரு மன்னருக்கு இதை விட சிறந்த ஒரு கருத்தை, ஒரு ஆலோசனையை யாருமே கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, பகைவரை வெல்லணும். அந்த பகைவரை எப்ப வெல்ல முடியும்? அப்ப காலத்தை நம்ம தான் பார்க்கணும். இங்க பாருங்க, பகல் வெல்லும் கூகை முக்கியமான ஒரு ஒன்மா இருக்கு. கூகைன்னா என்னது? ஆந்தையுடைய பெரிய உருவம். கோட்டாம்பாங்க கிராமத்துல. இந்த கோட்டானுக்கு பகல் என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அப்ப ஒரு காக்கை அந்த கோட்டானை வெல்ல வேண்டும் அப்படி என்றால் எப்பொழுது வெல்ல முடியும்? அந்த கோட்டானுக்கு எப்ப பவர் கம்மியாகுது? பகல்ல அதுக்கு கண்ணு தெரியாது. அப்ப பகல்ல என்ன செய்ய வேண்டும்? அந்த காக்கையானது அந்த கோட்டானிடம் சென்று போர் புரிந்து வென்றுவிட வேண்டும். இப்ப இதோடைய கருத்து என்ன? அப்ப இகல் இது ரொம்ப முக்கியம். இகல்னா என்ன நினைப்பாங்க? இகல்னா பகை, அது எதிரி, எதிரி மன்னன். அப்ப எதிரி மன்னனை வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் அவன் எப்போது வீக்கா இருப்பான், அவன் எப்ப பலவீனமா இருப்பான்னு பார்த்து அந்த நேரத்துல அவன்கிட்ட சண்டை போட்டோம்னா நிச்சயமா அவனை வென்றலாம். அவ்வளவுதாங்க. 2வது குறள் போலாமா? பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. திருவினை, திருவினைனா நல்ல செயல். ஒரு வினைனா செயல், திருவினைனா ஒரு செல்வம். அந்த செல்வத்தை தீராமைனா அந்த செல்வம் தீரக்கூடாது. இந்த செல்வம் தீராமை ஆர்க்கும் கயிறுனா கற்ற கயிறு. நம்மள்ட்ட இருக்கிற செல்வத்தை நீங்காமல் கற்ற கயிறு. அப்படி என்னன்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். காலத்தை அறிந்து உன்னுடைய கடமையை செய்தீர்கள் என்றால் உன்னிடம் இருக்கும் செல்வம் உன்னை விட்டு நீங்காமல் அப்படியே பிடிச்சு வச்சு கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். எப்போதுமே காலம் அறிந்துதான் ஒரு கடமையை செய்ய வேண்டும். தேர்வு வருகிறதா உடனே படிக்கணும். சிறப்பாக படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னது? சிறப்பான மதிப்பெண்கள் பெற முடியும். அப்ப காலத்தை அறிந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த செயலை நாம் செய்ய வேண்டும். அடுத்த திருக்குறள் பாருங்க. அருவினை என்பது உளவோ. அருவினைனா ஒரு அருவினைனா ரொம்ப பாருங்க, ரொம்ப கஷ்டமான செயல். அருவினைனா ரொம்ப ரொம்ப கடின செயல் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. கடினமான செயல் என்பது உளவோன இல்ல. எப்படின்னா, கருவியான் காலம் அறிந்து செயன். இப்ப நீ எது கஷ்டமான செயல் நினைக்கிறியோ அந்த செயல்லாம் கஷ்டமான செயலே கிடையாது. ஏன்னா அந்த செயலுக்குரிய கருவிகளையும் அந்த செயலுக்கான காலத்தையும் நீ என்ன செய்ய வேண்டும்? கையில் வைத்திருந்தால் ஒரு கஷ்டமான செயல்னு எதுவுமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு 10வது நீ பொதுத் தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? முன்னாடியே அதற்கான காலத்தை அறிந்து முன்னாடியே படித்து வைத்திருக்க வேண்டும். கருவி என்பது என்ன? நல்ல சிறந்த பேனா, சிறந்த புத்தகங்களை நீ பயன்படுத்தி இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்து விட்டால் அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவது என்ன பெரிய வினையாது, பெரிய கஷ்டமான ஒரு செயலாது, எளிமை. புரிந்து கொள்கிறீர்களா? அவ்வளவுதான். அறிவினை என்பது எங்கும் கிடையாது. கடினமான ஒரு செயல் என்பதே கிடையாது. அதற்கு ஏற்ற கருவிகளையும் காலத்தையும் அறிந்து நாம் அந்த செயலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அரிய செயல்கள், கஷ்டமான செயல்கள் என்று எதுவும் கிடையாது. 3வது திருக்குறள் போலாங்களா? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். எப்படியாப்பட்ட திருக்குறள் பாருங்க. ஞாலம்னா என்னது? உலகம். ஒன்வேல கேட்பாங்க, குறிச்சு வச்சுங்க. ஞாலம் கருதினும் கைகூடும். உலகத்தையே உன் கையில கொண்டு வரணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடைக்கும். உலகமே உன் கையில கிடைக்கும். உலகமே உனக்கு தேவை. உலகமே உனக்கு உனக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? காலம் கருதி இடத்தால் செய்யும். நீ காலத்தை கருதி
அதற்கு ஏற்ற காலத்தில் நீ சென்று அந்த வேலையை செய்தீன் என்றால் உலகமே உன் கைகளுக்கு கிடைக்கும். பாருங்க, உலகமே வேணுமா? வேணும். வேணும்னா எப்படி வேணும்? அந்த நேரத்துல உலகம் கிடைக்கிற நேரத்துல நீ அந்த உலகத்த என்ன செய்யணும்? அந்த வேலைய செய்து டக்குனு அந்த உலகத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அடுத்த திருக்குறள் போலாங்களா? வாங்க அடுத்த திருக்குறள் போவோம். அடுத்தது. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இங்க பாருங்க. ஞாலம் கருதுபவர்ன்னா என்ன மறுபடியும்? ஞாலம்னா என்னது? ஞாலம்னா உலகம். ஞானம்னா என்னது? உலகம். இந்த உலகமே வேணும்னு கருதுபவர். நீ கருதுட்ட. உலகம் வேணும்னு நீ மனசுல நினைச்சுட்ட. நினைச்சுட்டீன்னா என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. கலங்கவே கூடாது. எத்தன நாளைக்கு கலங்கக்கூடாது? எப்ப கலங்கக்கூடாது? எத்தன வருஷத்துல வேணாலும் கலங்கக்கூடாது. அந்த காலம் வரும் வரை நீ அமைதியா தான் இருக்கணும். அதுவரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? கலங்கவே கூடாது. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகமே வேணும்னு நம்ம கருதுபவர் என்ன செய்றாருன்னா, இந்த உலகமே நமக்கு வேணும் அப்படின்னு நீ நினைச்சிட்டீன்னா, அந்த காலம் வரும் வரைக்கும் கலங்காம இருக்கணும். இருப்பர் இருக்கணும். இருந்தா தான் இந்த உலகத்தையே என்ன பண்ணலாம்? கைவிடலாம். அடுத்தது போலாங்களா? ரொம்ப அருமையான திருக்குறள் பாருங்க. அடுத்தது கேள்வி இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து அ தேர்வாணைய தேர்வுலயோ, மற்ற தேர்விலயோ கண்டிப்பாக வரும். ஊக்கமுடையான் ஒடுக்கம். ஊக்கமுடையான் ஒடுக்கம். ஊக்கமுடையான். இப்போ ஊக்கமுடையான் ஒடுக்கம். ஒடுக்கம்னா அமைதியா இருக்கிறதுங்க. ஒடுங்கி போறது. ஊக்கமுடையவன் யாரு? சிறந்த செயல்களை செய்யணும்னு அந்த ஆர்வத்தோட இருக்கிறவன் ஊக்கம் உடையவன். அந்த ஊக்கம் உடையவன் அமைதியா இருப்பான். அப்படி அமைதியா இருக்கிறது எப்படின்னா, பொருதகர் இதாங்க முக்கியம். பொருதகர்ன்னா என்னது? ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா என்ன பண்ணும்? ஆட்டுக்கடா என்ன பண்ணும்? போர் புரிந்து ஜெயிக்கணும். இன்னொரு ஆட்ட ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும்? ஒரு 4, 5 ஸ்டெப் பின்னாடி போகும். பின்னாடி போய் அப்புறம் ஒரு உந்து உந்தி எதிர்த்து எதிர்த்து இருக்கிற பகையாடை வெற்றி கொள்ளும். அதுபோல அதுபோல அந்த ஆடு போல புரியுதா? நம்ம பகைவனை வெல்ல வேண்டும் என்றால், நாம கொஞ்சம் அடங்கி, கொஞ்சம் பின்னோக்கி சென்று அப்புறம் தான் பாயணும். அவன் எப்ப பலவீனமா இருப்பான்னு பார்த்து, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாய்ந்து வெற்றி கொள்ள வேண்டும். பாத்துங்க. ஊக்கம் மிகுந்தவன் அடங்கி இருப்பது ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்கு பின்னே கால் வைப்பது போன்றது. பாத்துங்க. எப்படியாப்பட்ட ஒரு திருக்குறள் பாருங்க. இல்ல பொருதகர்ங்கிறத குடுத்து, இது என்னான்னு கேட்பாங்க. மாடு, ஆட்டுக்கடா, புலி, யானைன்னு குடுப்பாங்க. தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க. பாத்துங்க. அடுத்தது. கொல்லன ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். அப்பா! ஒல்லியவர்ன்னா என்னது? அறிவுடையவர்ன்னு அர்த்தம். ஒல்லியவர்ன்னா அறிவு உள்ளவர், அறிவு உடையவர். அறிவு உடையவர். அறிவுடையவர் நல்லா பாத்துங்க. பொல் அப்டின்னா பொல்லனன் அப்டின்னா சினம், கோபம், சினம். புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். புரியுதுங்களா? ஒல்லியவர்ன்னா அறிவுடையவர். அறிவுடையவர் பகைவர் நமக்கு கோபப்படுத்துற அளவுக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டான். அந்த தீங்கு செஞ்ச உடனே ஒரு கோபம் வரும். மிகப்பெரிய கோபம் வரும். அப்ப பொல்லுன்னு அங்கே புறம்பேற அந்த கோபத்தை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. மனசுலயே வச்சுப்பாங்க. அப்ப அந்த அந்த பகைவன் எப்ப வீக்கா இருக்கானோ, எப்ப வந்து அவன் வந்து பலவீனமாக இருக்கிறானோ, அப்பொழுது அந்த சினத்தை வெளிகாட்டி அவர்களை வென்று விடுவார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அறிவுடையவர் அப்படித்தான் செய்வார்கள். ஒருத்தன் நம்மள டென்ஷன் ஆக்குறான்னா, உடனே நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆயிட்டோம்னா அவன் ஜெயிச்சுருவான். நாம அமைதியாக இருந்து கொண்டு, காலம் பார்த்து அவனை அந்த கோபத்தை அவன் எப்ப பலவீனமா இருப்பான்? அவன் எப்ப தவறு செய்வான்? அவன் எப்படி அவன் எப்ப எந்த நேரத்தில் பலவீனமாக இருப்பான் என்று தெரிந்து, அவனை என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் அவனிடம் அந்த கோபத்தை கொண்டு நாம் வெற்றி அடைய வேண்டும். புரியுதுங்களா? அப்ப நம்ம யாராவது ஒருத்தங்கள பேசுறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அடக்க தான் இருக்கணும். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநர்னா யாரு? இது அடிக்கடி கண்டிப்பா கேட்பாங்க. செருநர்னா பகைவர். செருநர்னா பகைவர். பகைவரை காணின் உன்னை விட ஒரு வலிமையா ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு பகைவனா இருக்கான். பகைவன் பேசாம அமைதியா இரு. பேசாம இரு. இப்ப இருவரை இருவரைன்னா என்னது? இருவரை பகைவரை காணின் இருவரை காணின் சுமக்க இருவரை அப்படின்னா கடைசி காலம். அந்த அவனுக்குன்னு ஒரு காலம் வரும். அவன் தோல்வி அடைவதற்கு, அவன் பலவீனமாவதற்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்பொழுது, காணின் கிழக்காம் தலை அவனுடைய தலையானது தானே கீழே விழுந்து விடும். புரியுதுங்களா? அப்ப நம்மை விட ஒரு பகைவனா இருக்கான். நமக்கு அவன் துன்பம் குடுத்துட்டான். அப்படிங்கிறதுக்காக உடனடியா அவனிடம் என்ன செய்யக்கூடாது? சண்டைக்கு போகக்கூடாது. காலம் அறிந்து நீ அமைதியா இரு. அவனுடைய தலை தானாவே கீழ விழும். புரியுதுங்களா? சரி. அடுத்தது பாருங்க. எய்தற்கு அரியது இயந்தகால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல்.
ரொம்ப முக்கியமான திருக்குறள் இது ஒண்ணுங்க. எய்தற்கு இயைந்தகால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். புரியுதா? எய்தற்கு அரிய அப்படின்னா கிடைப்பதற்கே அரியது. கிடைக்கவே கிடைக்காது. ஆமா. அடுத்த திருக்குறள் போலாங்களா? இங்க பாருங்க. எய்தற்கு அரியது இயந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். எய்தற்கு அரியது அப்படின்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு காலம் நமக்கு கிடைக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? செய்தற்கு அரிய ரொம்ப செய்ய கஷ்டமான செயல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு டிஎன்பிசிக்கு, ஒரு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, ஒரு டிஆர்பிக்கு டக்குன்னு ஒரு கால்ஃபர் வருது. அப்ப நமக்கு கிடைக்காத ஒரு 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 இது கிடைக்குது. நம்ப நம்ம அந்த தேர்வ அது ஒரு செயல். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்பொழுது, அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக் கொண்டு டக்குன்னு ஜெயிச்சுடணும். அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு ஏதோ ஒரு காலம் கிடைக்கும்போது, அந்த காலத்த என்ன சொல்றது? வேஸ்ட் அடிக்கக் கூடாது. அந்த காலத்துல என்ன செய்யணும்? எதற்கு அரிய ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு இது பணி நமக்கு கிடைக்கும் பொழுது, நாம என்ன செய்யணும்? அந்த நிலை உடனே செய்து முடித்து விட வேண்டும். அதாவது செய்தற்கு அரிய செயலை காலம் கிடைக்கும்போது செஞ்சு முடிச்சிடணும். அப்புறம் விட்டுட்டீங்கன்னா திரும்ப அந்த காலம் கிடைக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காலம் திரும்ப வராது. அப்ப நமக்கு ஒரு பருவம், ஒரு காலம் கிடைக்குதுன்னா, அந்த நேரத்துல அந்த செயலை செய்ய முடிய வேண்டும் என்று நீ நினைத்தால் செய்து முடிச்சிடணும். சரி. லாஸ்ட்க்கு திருக்குறள் போலாங்களா? பாருங்க. "கொக்கத்து கூமும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்தெழுது." அருமையான திருக்குறளுங்க. இதான் ஓமையணிங்க. தொழில் ஓமையணி பயன்பட்டுருக்கு. இது அடிக்கடி கேட்பாங்க. இதுல என்ன ஓமையணி? தொழில் ஓமை இல்ல ஓமை அணி கலந்திருக்கு இதுல. ஓமையணி. புரியுதுங்களா? சரி. அடுத்தது "கொக்கத்து கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து." அப்ப பாருங்க. அதாவது கொக்கு இருக்கு பார்த்தீங்களா? கொக்கு. இந்த கொக்கு. அந்த கொக்கு என்ன பண்ணும்னா, ஒரு குளமோ, ஒரு ஆத்துலயோ என்ன பண்ணும்? பேசாம அப்படியே ஒரு கால தூக்கிட்டு அப்படியே நிக்கும். கொக்கு அப்படியே இருக்குங்க. கூம்பும் பருவத்து கூம்பும் பருவத்துல அமைதியான அந்த அமைதியா இருக்கிற அந்த கொக்கு, அதற்கான ஒரு பருவம், ஒரு ஒரு மீன், ஒரு நல்ல மீன் அந்த இடத்துல அதுக்கு நல்ல ஒரு பெரிய மீன் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்குங்க. அந்த மீன் அங்க வந்துருச்சுன்னா, கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. உடனடியாக என்ன பண்ணும்? அந்த மீனை தன்னுடைய அலகால் ஒரே குத்தா குத்தி அந்த மீனை கவ்விக்கொண்டு சென்றுவிடும். புரியுதுங்களா? அதுபோல நமக்கான வாய்ப்பு வரும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம் இருக்க வேண்டும். அந்த காலம் கிடைத்தவுடன் அந்த கொக்கு எப்படி விரைந்து சென்று, அந்த நீர்நிலையில் இருக்கின்ற அந்த மீனை கொத்தி, தனக்கான மீன் வரும்பொழுது அதுவரைக்கும் காத்திருந்து கொத்தி தூக்கிக் கொண்டு சென்று விடுகிறது. அதுபோல என்ன செய்ய வேண்டும்? நாமும் நமக்கான ஒரு காலம் வரும்பொழுது, நம்மளுடைய வேலையையோ, நமக்கான ஒரு படிப்பையோ நாம் என்ன செய்யணும்? அந்த நேரத்திலே செய்து முடித்து, நாம் என்ன செய்ய வேண்டும்? கொக்கை போல் இருக்க வேண்டும் என்று இதில் திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அருமையான திருக்குறளுங்க. காலம் அறிதல். மன்னராக இருந்தாலும் சரிதான், மற்றவராக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் யாராக இருந்தாலும் சரிதான். நமக்கு அந்த காலங்கள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ்.